பாஷா படத்துல தலைவர் மேல வந்த நம்பிக்கை, அதனால அவர்கிட்ட ரகுவரன் வச்சாரு ஒரு கோரிக்கை. அது என்ன கோரிக்கைன்னு சொல்ல வராரு பாலா சாரு. இது எப்படி இருக்கு? கண்ணா தலைவர் ஸ்கிரீன்ல வந்தா நாங்க சின்ன வயசுலயே காட்டுவோம் பந்தா, எனிதிங் ஃபார் தலைவர்னா பேசுவோம் லந்தா. லைஃப்ல என்ன பண்ண போறோம்னு பயந்தேன், சூப்பர் ஸ்டாரை பார்த்ததும் வியந்தேன், இனி தலைவர் வழிதான் எழுந்தேன்னு பேச வராரு முரளிதரன். தலைவர் பாட்டை தான் போடுவோம், வீடியோ ரெக்கார்ட் போட்டாலே ஓடுவோன்னு ஓட வராங்க குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ். தலைவர்னாலதான் என் லைஃப்ல வந்துச்சு ஒரு கிக்கு, அதனாலதான் சூப்பர் ஸ்டாரை பத்தி நான் உட்கார்ந்து எழுதின ஒரு புக்குன்னு பேச வராரு ராஜா ரசிகன் நிர்மல் சந்திரன். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு வரும் காதலு, தலைவரை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு மோதலு, அவர்னால எனக்கு லவ்ல வந்துச்சு ஒரு புரிதலு. இந்த செக்மெண்ட் தான் தலைவர் தர்பார்ல. தலைவர் மாதிரி யாரு, ஹி இஸ் வெரி ரேரு. அவர் கூட நடிக்க ஆசைப்பட்டேன் as a பேரு. நானும் ஃபேன்னு பேசுற அபிராமி மேம பாரு, தலைவரை வச்சு படம் பண்ணா கன்ஃபார்மா வின்னு. இதுதான் அன்புள்ள தலைவருக்கு எபிசோட் 10. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், பிரசன்டட் பை அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோ-பிரசன்டட் பை சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT Bar, powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை. தலைவருக்கு இலக்கியம் ரொம்ப பிடிக்கும், தலைவருக்கு கவிதைகள் ரொம்ப பிடிக்கும், தலைவருக்கு பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட தலைவருக்கு பிடிச்ச ஒருத்தர் தலைவருக்காக எழுதின வரிகள் பத்தி இப்ப சொல்ல வராரு. இது எப்படி இருக்குல்ல பாலா அண்ணன். பிளாக் ஷீப்ஸ் அன்புள்ள தலைவர்களுடைய 10வது நாள் சூப்பர் ஸ்டாரை பற்றினா சூப்பரான தகவல் தரக்கூடிய இந்த இது எப்படி இருக்குது செக்மெண்ட்டுக்கு நீங்கள் சூப்பரான கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க, நன்றி. 91வது தகவல் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினிக்கு பிடிச்ச ஒரு மிகச்சிறந்த கவிஞர், அவர் ரஜினிக்கு எழுதுனதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன, அவருடைய மனைவிக்கு பிடிச்ச ரஜினி பாட்டு என்ன, அதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கவிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். பார்க்கடல் அப்படின்னு குமுதத்தில் தொடர்ந்து ஒரு கேள்வி பதில் தொடர் ஒன்று எழுதுகிறார். அந்த தொடரில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் நிறைய கதாநாயகர்களுக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கீங்க, அதில் ஒவ்வொரு கதாநாயகர் எழுதுனதுலையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டப்போ, ரஜினிக்கு அவர் எழுதுனதில் பிடிச்ச பாட்டாக சொன்ன பாட்டு படிக்காதவன் திரைப்படத்தில் வந்து ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற பாட்டு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி. அதே போல் கவி பேரரசு வைரமுத்துடைய மனைவிக்கு பிடிச்சதும் ரஜினி பாட்டு தான். நான் ஒரு தனியார் வானொலியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வைரமுத்து அவர்களை ஒரு இன்டர்வியூ பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எழுதுனதுலேயே உங்களுடைய மனைவியான பொன்மணிக்கு பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்ன பாட்டு தான் அந்த ரஜினி பாட்டு. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தில் உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே அப்படின்னு ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அந்த பாட்டு தான் வைரமுத்துவோட மனைவியான பொன்மணிக்கு வைரமுத்து எழுதி பிடிச்ச பாட்டு. அதில் அழகான ஒரு வரி வரும், நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. அந்த வரி தான் பொன்மணிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. நானே எனக்கு நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. அந்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்தை பற்றி பேசும்போது அந்த திரைப்படம் தான் 80s மிகப்பெரிய ஹீரோவாக, 80sலேருந்து 90s வரைக்கும் மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த ஒரு நடிகரும் ரஜினியும் சேர்ந்து நடித்த ஒரே படம். அந்த நடிகர் யார் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 92. தகவல் நம்பர் 92. 80s மிகப்பெரிய ஹீரோவாக இருந்த ஒரு நடிகர் ரஜினியோடு நடித்த ஒரே திரைப்படம் இந்த நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படம் சொல்லியிருந்தேன். அந்த நடிகர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரச நாயகன் கார்த்திக். இந்த படத்தில் ஒரு சின்ன வில்லனிக் நெகட்டிவ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பார். இந்த ரோல் பண்ணுறதுக்கு அவர் முதல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாராம். இல்லை சார், நான் இப்போ தான் ஹீரோவாக வளர்ந்து வரேன், ரஜினி சாருக்கு ஆப்போசிட்டில் வில்லனிக் ரோல் பண்ணால் அப்புறம் எல்லாரும் என்ன வில்லன் கேரக்டரே கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கார். இப்போ SP முத்துராமன் என்ன செஞ்சாரா, நீங்கள் போய் AVM சரவணன் சாரை பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கன்னு சொல்லி AVM சரவணன் சாரை போய் நவரச நாயகன் கார்த்திக் மீட் பண்ணுறாரு. அப்போ AVM சொன்னாங்களா, இந்த பாருங்கள், இந்த படத்தில் நீங்கள் இந்த ரோல் பண்ணுங்கள், பெருசாக வரும், உங்களுக்கு என்ன இந்த படத்துக்கு அப்புறம் உங்களை யாரும் ஹீரோவாக கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா, AVM உங்களை வச்சு ஹீரோவாக படம் பண்ணும், இந்த கன்ஃபர்மேஷனோட நீங்கள் படத்தில் நடிகன்னு சொல்கிறாங்க, வாக்குறுதியை நம்பலாம்னு கேட்குறாரு. AVM கொடுத்த வாக்கு எப்போயுமே மாறினதில்லைன்னு சொல்லி இந்த படத்தில் கார்த்திக் நடித்து படம் பெருசாக ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் ஹீரோவை வச்சு நல்லவனுக்கு நல்லவனில் கொடுத்த வாக்குக்கு ஏற்ற மாதிரியே நல்ல தம்பி அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. இந்த நவரச நாயகன் கார்த்திக் பற்றி பேசுகிற நேரத்தில் இப்போ இருக்கக்கூடிய சூர்யா தம்பி கார்த்தி இருக்கார்ல, அவர் ரஜினியை பற்றி சமீபத்தில் சொன்ன ஒரு செய்தி, அது என்ன, அதோட சம்மந்தப்பட்ட ரஜினி வாழ்க்கையில் நடந்த அந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன தெரிஞ்சுக்க 93. தகவல் நம்பர் 93. நவரச நாயகன் கார்த்திக்கும் ரஜினியும் சேர்ந்து நடித்த நல்லவன் படத்தை பற்றிலாம் பேசணும்ல, அப்போ நான் சொன்னேன் சூர்யாவோட தம்பி கார்த்தி ரஜினியை பற்றி சமீபத்தில் சொன்ன ஒரு செய்தி, அதுக்கும் ரஜினிக்குமான திரை வாழ்க்கையில் இருந்த சுவாரஸ்யமான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்கிறேன்னு சொல்லி, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்தி ரீசெண்டாக ரவிமோகனுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ரவிமோகன் ஸ்டுடியோஸ் அதோட லான்ச் ஈவெண்ட்டில் பேசும்போது, நான் ப்ரொடக்ஷனுக்குள்ளே கண்டிப்பாக வரமாட்டேன்ப்பா, அட்வைஸ் யார் பண்ணியிருக்கா தெரியுமா, தலைவர் சூப்பர் ஸ்டாரே சொல்லியிருக்காரு, எனக்கு கொடுத்த ஒரே அட்வைஸ்
ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ணிராத அப்படின்னு சொல்லி. இந்த ப்ரொடக்ஷனுக்கு நான் போவே இல்லை. நான் ரஜினி சார் வரைக்கும் அட்வைஸ் பண்ணாரு, ப்ரொடக்ஷன் மட்டும் வேண்டாம் அப்படின்னு. அதனால அப்படி ரஜினிக்கு இப்படி ஒரு ஞானோதயம் வர்றதுக்கான படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதலாக தயாரித்த மாவீரன் திரைப்படம். இந்த மாவீரன் திரைப்படம் கமர்ஷியலாக பெருசாக வெற்றி பெறல. அங்கேருந்து அவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரார். அந்த படத்தை இயக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜசேகர். அவர் மாவீரன் படத்துடைய ஷூட்டிங் அப்போ நடந்த சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணுறார். அதில் ஒரு குதிரை காட்சி வரும். அம்பிகாவை குதிரையில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சி எடுக்கும் பொழுது அம்பிகா குதிரையிலேருந்து கீழே விழுந்து இடுப்பில் அவங்களுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்கன்னு செய்தியெல்லாம் பரபரப்பாக நியூஸ் பேப்பரில் வருது. அதெல்லாம் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. ஆனால் உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமான்னு ராஜசேகர் பதிவு பண்ணுறார். அந்த குதிரை காட்சியில் அம்பிகா ஸ்கர்ட் போட்டு நடிச்சிருப்பாங்க. அதனால் 2 பக்கம் கால் போடாமல் ஒரு பக்கம் மட்டும் உட்காந்துருக்காங்க. அதில் தான் அவங்க தவறி கீழே விழுந்திருக்காங்க. விழுந்தப்போ ரஜினி கையும் இருக்க பிடிச்சதுனால ரஜினியும் கீழே விழுந்துட்டார். ரஜினிக்கும் இடுப்பில் அடிபட்டிருக்கு. ஆனால் ரஜினி அதை சொல்லவே இல்லையா. அடுத்து 5 நாள் ஷூட்டிங் நடக்குது. எல்லா நாளும் நடிக்கிறார். ஆனால் அவருடைய நடையில் ஒரு சின்ன தளர்ச்சி தெரியுது. ராஜசேகர் அதை கவனிச்சிட்டே இருக்கார். மெதுவாக போய் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அன்னைக்கு விழுந்தப்போ அவங்களுக்கு மட்டும் அடிபடல, எனக்கும் அடிபட்டுச்சு. ஆனால் என்ன செய்ய, படத்தோட ப்ரொடியூசரே நான் தான் அப்படிங்கிறதுனால கஷ்டப்பட்டு நடிச்சிட்டேன் அப்படின்னு ரஜினி சொல்கிறார். ரஜினி அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஆக்டர் அப்படிங்கிறக்காக ராஜசேகர் இந்த சம்பவத்தை பதிவு பண்ணுறார். இந்த நேரத்தில் ரஜினி அம்பிகா அப்படிங்கிற அந்த காம்போ சொன்னோன்னே எனக்கு ஞாபகத்துக்கு வர மிக முக்கியமான திரைப்படம், ரஜினியுடைய நடிப்பை பறைசாற்றிய திரைப்படம் என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 94. தகவல் நம்பர் 94. ரஜினி அம்பிகாவை பற்றி பேசினப்போ இந்த காம்போவில் வந்து மிகச்சிறந்த திரைப்படம், ரஜினியுடைய நடிப்புக்கு மிக முக்கியமான திரைப்படம் சொன்னேன். அது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ கேட்ட குரல் திரைப்படம். ரஜினி அப்பயே மிகப்பெரிய ஆக்டர். மிக முக்கியமாக சொல்லணும்னா முரட்டுக்காலை, போக்கிராஜான்னு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பஞ்சு அருணாச்சலம் சொல்கிறாரு, நம்ம ஆக்ஷன் மூவிலாம் பண்ணிட்டே இருக்கோம், ஒரு சாஃப்டான மூவி, பெண்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு மூவி பண்ணலான்னு ஒரு கதை ஒன்று சொல்கிறார். அந்த கதை ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருது. இந்த கதையில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரம், குமரன் கதாபாத்திரம் இருக்குல்ல, வேறு எந்த ஹீரோவும் ஸ்டார்டமில் இருக்கிற எந்த ஹீரோவும் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் ரஜினியுடைய ஜோடியா அம்பிகா நடிச்சிருப்பாங்க, முதல் மனைவியா. இந்த படத்தோட மிட்ல கான்ஃபிளிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினியை விட்டுட்டு இன்னொருத்தரோட அம்பிகா போயிடுவாங்க. இது ஒரு ஹீரோ ஒத்துக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய ஹீரோயின் கதாபாத்திரம் ஹீரோவை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போயிடும்னு கதையில் சொல்கிறத எந்த ஹீரோவும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ரஜினி அதை ஏற்றுக்கிட்டு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சி மறக்கவே முடியாத காட்சி. அம்பிகா அங்கே போய் ஏமாந்து ஊருக்குள்ளே வர பயந்துக்கிட்டு வெளியில் ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்ந்துருப்பாங்க. கடைசி அவங்க இறந்துட்டாங்கன்னு செய்தி ரஜினிக்கு வரும். தன் கணவனாக போய் அந்த கடைசி காரியங்களை பண்ணி முடிக்கிற மாதிரி ரொம்ப உருக்கமான ஒரு கிளைமேக்ஸ் காட்சியோடு முடிக்கப்பட்ட திரைப்படம் தான். உன் கடைசி ஆசைய என்ன தடைகள் வந்தாலும் நான் நிறைவேற்றேன். திரைப்படத்தில் தான் மீனா அவர்கள் குழந்தை நட்சத்திரமா ரஜினியோட மகளாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு கல்கி எழுதின விமர்சனம் யாராலையும் மறக்க முடியாத விமர்சனம். இந்த திரைப்படம் வெளிவந்த அதே நாளில் தான் சகலகலா வல்லவன் திரைப்படம் வெளிவருது. அந்த படம் பயங்கர ஹிட். அது ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷன் தான். இந்த படத்தோட விமர்சனத்தில் விமர்சகர் எழுதினார், அந்த படத்தில் கமல் சகலகலா வல்லவன், இந்த படத்தில் ரஜினி சகலகலா நல்லவன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அட்டகாசமா நடிப்பை காட்டியிருப்பார் ரஜினி அவர்கள். சாகிறதுக்கு முன்னால உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்கணும்னு என்கிட்ட கெஞ்சினா. இதே ரஜினி அம்பிகா காம்போல வந்து இன்னொரு முக்கியமான திரைப்படம், முக்கியமாக சொல்லணும்னா ஜாக்கி சான் டைப் ஆக்ஷன் மூவி அப்படின்னு இந்த படத்தை சொல்லுவாங்க. அது என்ன படம் தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 95. தகவல் நம்பர் 95. ரஜினியும் ராதாவும் இணைந்து நடித்த அந்த திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983 ஜனவரி 13 வெளிவந்த பாயும்புலி திரைப்படம். ரஜினி முதலாக மார்ஷியல் ஆர்ட் பண்ணக்கூடிய ப்ரூஸ்லி டைப் ஆஃப் கேரக்டரில் பண்ண படம் இந்த படம். படத்தில் ஆக்ஷன் காட்சிலாம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் முதலாக ரஜினிக்கு வில்லனாக நடிக்க ஏவிஎம் சூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருலோகச்சந்தர் அவர்கள். திருலோகச்சந்தர் மிகச்சிறந்த இயக்குனர். எம்ஜிஆர், சிவாஜிக்கெல்லாம் எக்கச்சக்கமான படம் பண்ணவர். அவரை தான் இந்த படத்தில் ரஜினிக்கு வில்லனாக போடலாம் அப்படின்னு ஏவிஎம்ல பஞ்சு அருணாச்சலம் ஒரு டிஸ்கஷனை கொண்டு வரார். அப்போ திருலோகச்சந்தர் சொல்லிட்டாராம், ஐயோ சாமி என்ன இதுக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் கராத்தே மணி அவர்கள் ரங்கா படத்தில், அன்புக்கு நான் அடிமை படத்தில் நடிச்சார்ல, அவர் வந்து இந்த படத்தில் ஒரு 5 நாள் ஷூட் வர்றாரு. அப்புறம் ஏதோ காரணத்தினால விளைவிக்கிறார். இப்போ யாரை நடிக்க வைக்க அந்த கேரக்டர்னு ஏவிஎம்க்கு ஒரு குழப்பம் வருது. உடனே ஃபோன் பண்ணி ஜெய்சங்கரை நீங்கள் என்னை பார்க்க வாங்கன்னு ஏவிஎம் சரவணன் சார் கூப்பிட்றாரு. ஜெய்சங்கர் சாரும் வர்றாங்க. வந்தோடனே இது மாதிரியா சம்பவம், பாயும்புலின்னு படம் பண்ணுறோம், கராத்தே மணி நடிச்சு ஒரு 5 நாளில் விலகி போயிட்டார், அந்த வில்லன் கேரக்டரில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ ஜெய்சங்கர் சார் பாக்கெட்டில் ஒரு பேப்பர் எடுத்து கொடுத்தாராம். அந்த பேப்பரில் என்ன எழுதியிருந்ததான், என்ன ஏவிஎம் சரவணன் சார் இன்றைக்கி கூப்பிட்டுருக்காரு. அவர் எதுக்காக கூப்பிட்டுருக்காருன்னா, கராத்தே மணி பாயும்புலிங்கிற படத்தை விட்டு வெளியே போயிட்டாரு, அந்த ரோலில் என்னை நடிக்கலாமான்னு கேட்க கூப்பிட்றா, நான் நடிக்க போகிறேன்னு எழுதி வச்சுருந்தாராம். அப்படி வரும்போதே அந்தளவு முடிவோடு வந்திருக்கா ஜெய்சங்கர் சார். அந்த அளவுக்கு ஏவிஎம்முக்கும் ஜெய்சங்கருக்கும் பெரிய கனெக்ட் இருந்தது. பாயும்புலி படத்தில் ரஜினிக்கு வில்லன் ரோலில் இவ்வளோ சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குல்ல, அப்படி ரஜினியோட இன்னொரு ஈக்குவல் வில்லன் ரஜினி கிட்ட கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெக்வஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க தகவல் நம்பர் 96.
எப்படி இருக்கு? இந்த செக்மெண்டோட அடுத்த 5 தகவல்கள் கொண்ட ஃபுல் எபிசோட் பிளாக்ஷிப் வேலி OTT-ல அவைலபிளா இருக்கு. அத பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. போடா ஆண்டவனே நம்ம பக்கம், இப்படி தலைவர் சொல்லுவார். நம்ம யார்கிட்ட போய் சண்டை போட்டாலும் போடா எங்க தலைவரே எங்க பக்கம் அப்படின்னு சொல்லி எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ரசிகர்களின் குரலா வரக்கூடிய செக்மெண்ட் தான் இப்ப வரப்போற எனிதிங் ஃபார் தலைவர். அவர் சினிமா திரையுலக தமிழ் திரையுலகத்துக்கு வந்து 50வது ஆண்டு விழாவில் வந்து நம்ம இருக்கோம். இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். யாருமே வந்து உலக அளவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம். 91 அப்போ வந்து தர்மதுரை படம். அப்போ வந்து தலைவர் வந்து ஊர்ல இருந்து வரப்போ ஒரு கேப் ஒன்று போட்டுட்டு ஒரு எல்லோ கலர் பேண்ட் போட்டுட்டு வருவாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க ட்ரெண்டே தமிழ்நாடு ஃபுல்லா அந்த எல்லோ கலர் பேண்ட் தான் வந்து தமிழ்நாட்டிலேயே இருந்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து தலைவர். எல்லா விஷயத்துலையுமே எங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் லைஃபாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே எங்களை அறியாமையே நாங்கள் அவரை தான் வந்து ஃபாலோ பண்ணி வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். தலைவர்கிட்ட எனக்கு பிடிச்ச குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து எப்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பார். நான் தலைவர் வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் வந்து மெஸ்மரைஸ் ஆனேன். ஆக்சுவலாக நான் வந்து விழுந்தது வந்து யானை கிடையாது, நான் வந்து குதிரை டக்குன்னு எழுஞ்சிடுவேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அந்த வார்த்தை. விழுறது பெருசு இல்லை, எத்தனை தடவை நம்ம எழுந்துக்கிறோம், அதுதான் வந்து என்னோட டேக் அவே. பூமர்லேருந்து இப்போ வரைக்கும் தலைவரோட ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க எல்லாரும். ரஜினி சார்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அவர் இந்த பர்சன், இந்த ஹியூமன் பீயிங் ஹி இஸ். ஒரு ரொம்ப நல்ல மனுஷன். அது வந்து எனக்கு ரொம்ப ஹார்ட்டை டச் பண்ண ஒரு விஷயம். ரஜினி அப்படின்னாலே வந்து அது இமோஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்போது ரொம்ப சின்ன ஏஜ் லைக் 3-4 வயசு இருக்கும்போது எனக்கு ஹேர் கட் பண்ணியிருப்பாங்க. முடி இப்படி விழுவும், எங்கள் அப்பாவுக்கும் அப்படியே தான் விழுவும். அப்போவே நான் வந்து ரஜினி ஸ்டைல்லாம் பண்ணுவேன். நட்புனா என்னன்னு தெரியுமா, தேவானா என்னன்னு தெரியுமா, இப்படி தான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துருக்கோம். பண்ணுற எல்லாத்துலேயும் ரஜினிசம் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. டியர் ரஜினி சார், ஆக்சுவலாக அப்பான்னு கூட சொல்லலாம். வி லவ் யூ அ லாட். இந்த 75th பர்த்டேல நீங்கள் 100th பர்த்டே கூட செலிப்ரேட் பண்ணணும். அன்னைக்கும் நீங்கள் ஹீரோவாக நடிக்கணும், உங்களோட மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும். எனிதிங் ஃபார் தலைவர்ல நீங்களும் நான் தலைவரை பத்தி பேசணும், நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, நிறைய கனெக்ட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி வீடியோவா தட்டி விடுங்க. தலைவரோட பாஷா பார்த்துட்டு அவரை ஒரு முறையாவது பாத்திர மாட்டோமான்னு ஏங்கின கோடிக்கணக்கான பேர் இருக்கும். ஆனா அதே பாஷால வர வில்லன்களை நேரடியா ஃபேஸ் பண்ற ஒருத்தர் அந்த நேரத்துல தலைவர் வழியில அவர் எடுத்துக்கிட்ட பாஷா ரூட்டை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வராரு. ஒரு ஆண்டர்பிரினரா தலைவர் அவருடைய லைஃப்ல எவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கார் அப்படின்றத சொல்றதுக்காக போர்ட் முரளிதரன் அவர்கள் பிரைவேட் போர்ட் டெவலப்பர். 37 வருடங்களாக தொடர்ந்து அந்த போர்ட் துறையில சாதிச்ச ஒருத்தர். இப்ப பார்த்துக்கலாம். One of the main reasons for Indians, நம்ம இந்தியன்ஸ்க்கு மெயின் சோர்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட், என்ஜாய்மெண்ட், ஜாய்ன்றது மூவி. அதில் அவர் தான் தலைவர், அவர் தான் லீடர். அதுதான் ரிலீஜன் கால்ட் ரஜினி. வெளியில சொல்லிட மாட்டீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அப்போ நம்மளாம் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்மளுக்கு தைரியன்றது ஒன்றும் இருக்காது. ஒரு நார்மல் பர்சனாக நம்ம ஒரு பிரச்சனையாக ஏதாவது வந்தால், ஒரு சுச்சுவேஷனாக வந்தால் நம்ம என்ன பார்க்குறோம், யாரை பார்க்குறோம்? நம்ம புக்ஸ் எல்லாம் அவ்வளோ படிக்க மாட்டோம். எங்கேருந்து நமக்கு தெரியுது? நம்ம பார்த்த சினிமா, நம்ம பார்த்த ஒரு சீரியல் கூட இல்லை அந்த டைமில், சினிமா தான். பாஷாவை பார்த்து பாஷா மாதிரி தைரியம் நம்மளே நம்ம கொண்டு வந்து ஆக்ட் பண்ணோம். ஸோ வி ஆல் அன்னோயிங்லி அவர் நம்ம ஒரு மென்டராக வச்சுட்டு அவர் என்ன பண்ணுவார், சினிமாவில் எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரியாமல் நம்ம மைண்டில் அது இன்புட்டு அவுட்புட்டு நம்ம தைரியம் இருந்தால் அந்த தைரியத்தை யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இதை கேட்டு வேலை செய்ய மாட்டேன், இதை கேட்டு வேலை செய்கிறேன். See, the greatness about our directors who have created Rajini, especially K. Balchandar, அவர் என்ன கிரியேட் பண்ணார்னா ஒரு ஹீரோயிசமை கிரியேட் பண்ணார். ரஜினியை வச்சு சிவாஜி சார் கிரேட் ஆக்டரை கிரியேட் பண்ணாங்க. சிவாஜி சார் இஸ் கிரேட் ஆக்டர், கமல்ஹாசன் இஸ் கிரேட் ஆக்டர். ரஜினி சாரை வச்சுட்டு ஒரு ஹீரோயிசம் கிரியேட் பண்ணார். அந்த ரிலீஜன் சொன்ன இல்லையா, ஹீரோயிசம் கிரியேட் பண்ணார். ரஜினி என்னோட கேரக்டர் ரஜினி தான். He has to only do it, nobody else can do it. And other directors continue to keep him that. அது ஒரு நான் சொன்னல அது ஒரு பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் வச்சு நாங்கள் நிறைய இன்புட், நாங்கள் என்ன நீங்களும் கூட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கூட
So we have faced many times in life such situations where maybe ஒரு சப்போர்ட்டாக we இன்புட் எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம். தலைவர் வழியில முரளிதரன் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக் ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் சொல்ற மாதிரி நம்ம வளர்க்குறோமோ இல்லையோ வீட்டுக்கு ஒரு தலைவர் ஃபேன் வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க ஜெனரேஷன்கள் கடந்து. அப்படிப்பட்ட தலைவர் ஃபேன்ஸ் வந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணக்கூடிய செக்மெண்ட் தான் குட்டி சூப்பர் ஸ்டார். குட்டி சூப்பர் ஸ்டார்ஸ்ல உங்க வீட்டு குட்டீஸும் இதே மாதிரி கலந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுடைய வீடியோவும் நம்ம பிளாக் ஷீப்ல இப்படி ஃபியூச்சர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உடனே போன் எடுங்க, குழந்தைகளோட வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல தெரிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹை குவாலிட்டி வீடியோவா அனுப்பிவிடுங்க. தலைவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய புத்தகம் தாங்க. அதை படிச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்க ஒருத்தர் நிர்மல் சந்திரன் அவர்கள், The Lone Man on Top of a Mountain, A Steep Climb Towards Self Discovery. நிர்மல் சந்திரன் அப்படின்ற எழுதின இந்த புக் தான். எஸ், நிர்மல் சந்திரன் அவர்கள் எப்படின்னா தலைவருடைய வாழ்க்கையே ஒரு புத்தகம் தான். அவருடைய புத்தகத்தை முழுசா படிச்ச ஒருத்தர், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு நம்மளுடைய செல்ஃப் டிஸ்கவரிக்காக. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு அறிமுகப்படுத்துறதுல சந்தோஷப்படுறோம். ஆன் த செக்மெண்ட் ராஜரசிகர். இங்க நிறைய பேர் வந்துட்டு சூப்பர் ஸ்டாரை ஒரு செலிபிரிட்டியாவோ இல்லை ஒரு ஆக்டராவோ இல்லை ஒரு லைக் ஒரு ஐகானிக் ஃபிகராவோ பார்த்து நம்ம ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்போம். இல்லை அப்படின்னா ஒரு சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்து அங்கேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல வந்து இருக்காரு. அப்படி ஒரு டைமென்ஷனில் வந்துட்டு நம்ம அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். எனக்கு அவர்கிட்ட நான் பெருசாக இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஸ்பிரிச்சுவல் கிரவுண்டிங். அதாவது அவர் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணாத சேட்டையே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லி, பட் ஹவு ஹி இவால்வ்ட் ஆஸ் அ பெட்டர் பர்சன்ங்கிறது அவர் ஒரு மெசேஜ் உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தோட ரிசல்ட் நல்லதா கெட்டதான்னு கூட பார்க்காம he wanted to deliver a message to this world and he did that. அந்த மெசேஜ் யாருக்கு போய் சேர்ந்துச்சோ இல்லையோ எனக்கு போய் சேர்ந்துச்சு. நான் வந்துட்டு பாபா படம் பார்த்து எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆகியிருந்தேன் அப்படின்னா லைக் ஒரு வருஷம் முன்னாடி எனக்கு கரெக்டாக 29 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஒரு பிரேக் டவுன் வந்துச்சு என் லைஃப்பில். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வந்துட்டு ரிஷிகேஷில் நின்றுட்டு இருந்தேங்க. ரிஷிகேஷில் வந்துட்டு கங்கா ஆரத்தி ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த கங்கா ஆரத்தியில் வந்துட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தேன். என்ன பண்ணுறது, பர்சனல் லைஃப் ஒழுங்காக போகல, ப்ரொஃபஷ்னல் லைஃப் ஒழுங்காக போகல, வாழ்க்கையே வந்துட்டு நம்ம யாருக்காக இதெல்லாம் பண்ணுறோம், யாருக்காக ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணலில் நான் வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் என் மைண்டில் வந்துட்டு மாயா பாட்டை ஓடுச்சு. என்னோடய மைண்டில் என்னடா இது அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது லைக் அப்புறம் நான் என்னோடய ரூமுக்கு திரும்ப போயிட்டேன். நான் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். ரூமுக்கு திரும்ப போயிட்டு வந்துட்டு சரி பார்த்துருந்தேன், ஆமாம் மகாவதார் பாபாஜி ஹிமாலயஸ்லான்னு இருக்கார், சரி இவரும் வருஷம் வராரு, நம்ம இங்கே தானே இருக்கோம், போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனவன் ஐ கேம் பேக் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பர்சன் அண்ட் ஆஸ் அன் ஆத்தர். ஸோ அதாவது சூப்பர் ஸ்டார்னால இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். பட் எனக்குள்ள ஒரு புக் ரைட்டர், ஒரு ஆத்தரை வந்துட்டு அவர் அன்கவர் பண்ணார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹி மேட் மீ அ பெட்டர் பர்சன். முதலில் ஒருத்தர் தன் உடம்பையோ மனசையோ ஆரோக்கியமாக வச்சுக்கணும், தன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்.
நான் மகாவதார் பாபாஜி கேவ் போயிட்டு வந்துட்டு ஐ ரோட் திஸ் புக் அண்ட் திஸ் புக் இஸ் டெடிகேட்டட் டு நன் அதர் தென் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் தென் கம்ஸ் அவர் குரு மகாவதார் பாபாஜி. ஏன்னா ரஜினி சார் இல்லைன்னா நான் வந்துட்டு மகாவதார் தேடி போயிருக்கவும் மாட்டேன். எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரிஞ்சிருக்காது. ராஜ ரசிகர்ல நிர்மல் சந்திரன் அவர்கள் தலைவரை பத்தி பேசின முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. பா இவர மாதிரி நானும் ராஜ ரசிகர் தான் அப்படின்னு சொல்றவர் நீங்களா இருந்தா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு நீங்க ஏன் தலைவரோட ராஜ ரசிகர் அப்படின்றத ஒரு வாய்ஸ் நோட்டா ரெக்கார்ட் பண்ணி அல்லது வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிவிடுங்க. லவ் பண்ணும்போது ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னுடைய எதிர்பாலினத்தை வர பார்த்தோன்னு வர ஒரு மொமெண்ட், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் லவ் எப்போ உருவாச்சு, அது எப்படி டெவலப் ஆச்சு, எந்த இடத்துல அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, இதெல்லாம் சொல்றதுக்கு எவ்வளவு பிடிக்குமோ தலைவரோட ஒவ்வொரு ஃபேனுக்கும் அப்படி ஒரு லவ் மொமெண்ட் இருக்கும். அப்படிப்பட்ட லவ்வபிள் மொமெண்ட்ஸ் வித் தலைவர் அப்படின்ற தலைப்புல தான் இன்னைக்கு உட்காந்து பேச போறாங்க நம்ம தலைவர் தர்பார்ல. இந்த ஃபேன் பாய் சம்பவம்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃபேன்ஸ் போய் அவங்களோட விருப்பமான நடிகருக்கு படம் பண்றது. எனக்கு தெரிஞ்சு தலைவருக்கு படம் பண்ணா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் ஆயிடுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அதுக்கு அந்த படம் டைம்ல அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு வழக்கமாக ஒரு படம் பண்றோம் அப்படின்னும் போது அதுல இருக்க அந்த ஹீரோட நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நமக்கு ஒரு பாண்ட் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாண்டில் பேசுறது ஒன்று, பட் அந்த பாண்டை தாண்டி ஒரு அட்மிரேஷன் தெரியும் அவங்க பேசும்போது. அதுதான் ப்ரோ, அவர் வந்து கான்ஸ்டன்ட்டாக இவால்வ் ஆகிட்டே தான் இருக்காரு. அவர் வந்து 80s பண்ணதுக்கும் 90s பண்ணதுக்கும் டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். லேட் 90s ஏர்லி 2000s பண்ண படங்களுக்கு அதில் ஒரு மாதிரி பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ ஆஃப் லேட், அதாவது போஸ்ட் கபாலி அப்படின்னு சொல்லலாம், போஸ்ட் கபாலி ஏரா சிவாஜி இந்திரன்ல சங்கர் சார் கிட்ட ஒன்று பண்ணியிருப்பாங்க. கபாலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் படம் தான் ரஞ்சிதனாக்கு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சமீபமாக பண்ணுற எல்லா படங்கள்லையும் மாசோட சேர்ந்து அவரோட அந்த அந்த பழைய அந்த ஆக்டிங் ஸ்டைல் அந்த ஒன்று இருக்குல்ல, அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி நிறைய பண்றாரோ அப்படின்னு. ஆனா வார்த்தைக்கு நடிக்க தெரியாது, இதை வச்சு இது பண்ண தெரியாது, அப்படி ஒரு ப்ரோ. எல்லாரும் சொல்லுவாங்க தலைவர் ஃப்ரேம்ல வந்து அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவருக்கு அவ்வளோ ஆங்கிள் வைக்கணும்ட்டு. நீங்க தலைவருக்கு இப்படி ஒரு ஆங்கிள் வைக்கணும்னு உங்க படத்துல வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு ஆங்கிள் வைப்பீங்க? எனக்கு வந்து தலைவரோட டைட் க்ளோஸ்அப்ஸ் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. தலைவரோட ஐஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஐஸ். ஸோ நீங்கள் ஒரு எனக்கு வந்துட்டு மைண்டில் இப்போ ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு. தலைவரோட கண்ணும் அவரோட முடி முன்னாடி விழுந்து தெரியுமா நெத்தியில. ஸோ ஒரு டைட் க்ளோஸ்அப், அந்த டைட் க்ளோஸ்அப்பில் அவர் சிரிச்சாருன்னா சிரிக்கிறாருன்னு தெரியும், முறைச்சாருன்னா முறைக்கிறாருன்னு தெரியும். அவர் என்ன பண்ணாலும் அந்த கண்ணு காட்டி கொடுத்துரும். பாஷா படத்தை அவ்வளோ டைட் க்ளோஸ் ஒன்று வச்சிருப்பாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அது ஒன்று இருக்கு. இந்த டைட் க்ளோஸ் இருந்தோடனே இந்த பாட்டில் அருணாச்சலம் கரெக்டா, என் தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு அந்த பாட்டு லைன்ல வரும். அதுல இப்படி ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அதுல கண்ணில் மட்டும் வச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும், அந்த கண்ணுக்கு வரும், அவ்வளோ ஒரு பவரா இருக்கும். தலைவர் தர்பார்ல ஸ்வீட் ஹார்ட் டைரக்டர் ஸ்வினித் அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட முழு வீடியோவை பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-ய டவுன்லோட் பண்ணுங்க. இப்போ வரப்போறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்ம தலைவரை பத்தி அவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வராங்க. தலைவரை ஒன் வேர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டப்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. யார் அவங்க, என்ன சொல்ல போறாங்க, வாங்க பார்க்கலாம். ஆன் நானும் ஃபேன் தான். ரஜினி சாரை ஒரு வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணோன்னா அது ரொம்ப கஷ்டம். பட் அவரோட ஃபர்ஸ்ட் படம் அபூர்வ ராகங்கள், அதுலேருந்தே ஒரு வார்த்தையை திருடலான்னு நினைக்கிறேன். அபூர்வம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அபூர்வம்னா ரேர், அதை மாதிரி வேற இல்லாதது, அதை மாதிரி ஒன்று, அது ஒன்று தான், அந்த மாதிரி வேற கிடையவே கிடையாது. ஸோ ரஜினி சாரை டிஸ்கிரைப் பண்ணோன்னா ஐ திங்க் அபூர்வம்ங்கிற வார்த்தை ரொம்ப கரெக்டான வார்த்தைன்னு நினைக்கிறேன். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் அவரோட எந்த ஒரு ஸ்பீச் எடுத்துக்கிட்டாலுமே, மேடையில் சூப்பராக பேசுவார், ஆனால் எந்த ஒரு ஸ்பீச் எடுத்துக்கிட்டாலுமே அதில் வந்து அவர் வந்து தன்னைத்தானே கலாய்ச்சிப்பார். அவரை மாதிரி தன்னைத்தானே கலாய்க்கிற மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே கிடையாது. அண்ட் அந்த பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு ஹாவ் அ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை இருந்தால் தான், ஒரு செக்யூரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருந்தால் தான் நம்மளையே கலாய்ச்சிக்க முடியும்.
ஸோ அந்த ஒரு விஷயம், அந்த தன்னம்பிக்கையும் ஆமா, அது ஒரு தன்னடக்கமும் ஆமா. அந்த அந்த ஒரு ரொம்ப அதிசயமான ஒரு கலவை அது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. இது 1950 மாடல், பல லட்ச கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பார்ட்ஸ் எல்லாம் மாத்திருக்காங்க. ரொம்ப ஆட வச்சாதீங்க, பார்ட்ஸ் எல்லாம் கழண்டிடும், பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ உயரத்துல போனாலுமே நான் என்ன கலாய்ச்சிக்கிட்டேன்னா அது நான் என்ன அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கலங்கிற ஒரு விஷயத்த காட்டுது. அண்ட் ஐ திங்க் எல்லாருமே அவர்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமும் அதுதான். நம்ம எவ்வளோதான் பெரிய மனுஷன் ஆனாலும் நம்மள ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாமே, நம்ம சாதாரணமாகவே இருந்துடலாமே. அந்த விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டைல் மன்னன், ஸ்டைல் மன்னனோட எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும்? பஞ்ச் டயலாகா, அவரோட நடையா, இல்லை டான்ஸா? அப்படி கேட்டால் எனக்கு அது ரொம்ப கஷ்டம் அது சொல்கிறதுக்கு. பட் ஐ திங்க் இது எல்லாமே தாண்டி ஐ ஃபீல் அவரோட ஸ்மைல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு சின்ன ஸ்மைலாக இருக்கட்டும், இல்லை அட்டகாசமாக சிரிக்கிற ஒரு அப்படின்னு சிரிப்பார்ல, அதுவாக இருக்கட்டும், அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அவர் படங்களில் சிரிக்கிறத விட தேர் ஆர் சம்டைம்ஸ் இன் இன்டர்வியூஸ் அவர் பேசும்போது திடீர்னு ஏதாவது ஒரு நல்ல கொஸ்டின் யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அப்படின்னு சிரிச்சிருவாரு. நம்மளுக்கு அதை பார்த்து வியக்கிறதா, இல்லை அது இது நிஜம் ரஜினிகாந்தா இல்லை சிவாஜி ராவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடும். இந்த ஒரு டைம்ல அந்த ஒரு லைன் இருக்குல்ல, ஒரு நிஜ ஹியூமன் பீயிங்க்கும் ஒரு ரியல் லைஃப் பர்சனாக்கும் அந்த லைன் அங்க மறைஞ்சே போயிடும். நிஜமாலும் அவர் தான், ஸ்டைல்னா அவர் தான், ஸ்டைல் இஸ் ஹிம் அண்ட் ஹீ இஸ் ஸ்டைல் அப்படின்னு தோணிடும். நானும் ஃபேன் தான்ல. அபிராமி அவர்கள் தலைவரை பத்தி பகிர்ந்துகிட்ட விஷயங்களை முழு வீடியோவா பார்க்க இப்பவே பிளாக்ஷிப் வேலி OTT-யை டவுன்லோட் பண்ணுங்க. முடிஞ்சிருச்சு எபிசோட் 10. தலைவர் தான் என்னைக்குமே கெத்து. இந்த 10க்கு அப்புறம் இன்னும் 40 எபிசோடுகள் காத்துக்கிட்டு இருக்கு அன்புள்ள தலைவருக்கு நிகழ்ச்சியில. சோ தினம் பேசி தீக்க காத்துக்கிட்டு இருக்கோம். பாக்குறதுக்கு எப்பவும் போல வந்துருங்க. Until I meet you next time, it's Tata bye bye from RJ Vignesh and entire Black Sheep family. இது அஸ்வதி நைட்டிஸ் வழங்கிய Black Sheep அன்புள்ள தலைவருக்கு. டைட்டில் ஸ்பான்சர் அஸ்வதி நைட்டிஸ், presented by அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் சாய்ராம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், co-presented by சௌபாக்யா வெட் கிரைண்டர், சல்லானி ஜுவல்லரி மார்ட் மற்றும் NGA 550D TMT பாஸ், powered by SS Genius International Nursery and Primary School, செம்பாக்கம், சென்னை.